குடமிளகாய் கண்டிப்பாக எல்லாரும் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது சாப்பிட்ருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இந்த சைனீஸ் வகை உணவுகள் ஆகிய ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மஞ்சூரியன், சில்லி ஃப்ரைடு உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? இதில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இந்த குடமிளகாய் இடம்பெற்றிருக்கும். ஸோ இப்படி அவங்களே அறியாமல் குடமிளகாயை ஒரு தடவையாவது அவங்க சுவைச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த குடமிளகாய் அப்படிங்கிறத யாராவது சாப்பிடாம அவங்க வாழ்நாளில் இருக்கீங்க அப்படின்னா, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிவப்பு, பச்சை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நேரத்தில் கிடைக்கக்கூடிய குடைமிளகாய் பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் பல வகை உணவையும் அலங்கரிக்க பயன்படுத்தப்படுது, அழகுக்காக பயன்படுத்தப்படுது. காரம் அதிகமில்லாத இந்த மிளகாய் மிளகாயுடைய மனமும் மிளகிற்கு நிகரான சுவையும் உடையதுங்க. இந்த குடமிளகாயில பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை பயக்கும் அப்படின்னு தெரியுமா? இந்த குடமிளகாய் சாப்பிட்றதுனால உங்களுடைய எடை குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எடை அதிகரிக்காமல் இந்த குடமிளகாய் பார்த்துக்குமா? அதுபோக உடலில் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடையாமல் தடுப்பதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் பங்களிப்பு முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஸோ குடமிளகாயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்கள் சேதமடைகிறத தடுத்து நிறுத்தி செயல்முறையை துரிதப்படுத்த உதவுது. குடைமிளகாயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சில வகை புற்றுநோய்களை கூட நமக்கு வராமல் பாதுகாக்குமா நம்மளை. அதுபோக குடமிளகாயில் அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை இருக்கிறதுனால உடல் வலியை போக்கக்கூடிய குணம் கொண்டது குடமிளகாய். குடமிளகாயில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே எலும்புகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. எலும்பு இணைப்புகள் அதுபோக மூட்டுகள் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் வலியையும் குறைக்குது. இதை நீங்கள் தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதால் பல்வேறு விதமான வலிகளுக்கும் உடனடி நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடமிளகாய் சாப்பிட்டா உங்களுடைய கண் பார்வை திறன் மேம்படுமா? அது போக உங்களுடைய கூந்தல் வளர்ச்சிக்கும் இது உதவுமா? இந்த மாதிரி குடமிளகாயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க. கண்டிப்பாக குடமிளகாயை தவறாமல் உங்களுடைய உணவில் சேர்த்திக்கோங்க.